சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், 3 பேர் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க வந்துருவாங்களா? வாங்க, அவங்க வருவாங்க. மா, ரொம்ப நேரம் ஆச்சுலம்மா, இன்னும் காணுமேம்மா. மா, சித்திக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா எப்போ வருவாங்கன்னு. என் நந்தினி, இப்படி வெளியில போனவங்கள எப்ப வருவாங்கன்னு கேட்க கூடாதுடி, புரிஞ்சுதா? ஏ செவந்தி, அவங்க கேக்குறது இருக்கட்டும், அவ எங்க தாண்டி போயிருப்பா? தெரியலையே பாட்டி, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா. செவந்தி, ரகுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேள, ஒருவேளை அவர்கிட்ட சொல்லிருக்கோம்ல. ஆமாண்டி, ரகுவுக்கு ஒரு போனை போட்டு என்னன்னு கேளு. இது பண்ற பாட்டி. எடுக்கலாம் நீ. பூர்ணி, என்ன பூர்ணி, வெளியில எங்கயாவது போனா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது அப்படியே அவசரமா இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு கிளம்பி போயிட்ட. நானும் செவந்தியும் தமிழை காணோன்னு உடனே எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? இல்லம்மா, நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஏன் பூர்ணிமா, சொல்லிட்டு வரலையா? ரகு எதுவும் சொல்லலையாம்மா? இல்லப்பா, ரகு போன் எடுக்கவே இல்ல. மாப்பிள்ளை ஏதோ அவசர வேலையா போயிருப்பாருமா. அது இருக்கட்டும் தம்பி, நீங்க ஃபோன் பண்ணி வர சொன்னா உடனே இவ கிளம்பி போயிடுவாளா? வீட்டுல நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் ஹால்ல தான் உக்காந்துகிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தா ஆளை காணோம். கொஞ்ச நேரத்துல நாங்க என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டோம். ஃபோன் பண்ணியே எடுக்கல, நாங்க என்னன்னு நினைக்கிறது? அதில்ல பாட்டி, திடீர்னு அப்பா ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொன்னாரா? நான் அந்த அவசரத்துல அப்படியே கிளம்பி போயிட்டேன். நீங்க எல்லாரும் ரூமுக்குள்ள இருந்தீங்களா, அதான் உங்களையே தொந்தரவு பண்ணணும்னு, அதனாலதான் அப்படியே யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி போயிட்டேன். நீங்க ஃபோன் பண்ணும்போது ஆட்டோல இவன் கையிலேயே இருந்தான், அதனாலதான் ஃபோன் எடுத்து பேச முடியல. சாரி செவந்தி அக்கா. பரவாயில்ல பூர்ணி, அதனால ஒண்ணும் இல்ல. செவந்தி, நான் அப்படியே கிளம்புறேம்மா. ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும், கொஞ்சம் அவசரம். சமந்தி, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் செவந்தி, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன? நாளைக்கு காலையில நான் இங்கே தானே வர போறேன். அப்ப நான் கிளம்புறேன் செவந்தி. பூர்ணி, இதை கீழே வைக்கிறேம்மா. வரேன் தமிழ். பூர்ணி, எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு போய் தமிழ் குட்டிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு போனேன். அவனுக்கு தான் ட்ரெஸ் நிறைய இருக்கே பூர்ணிமா, அப்புறம் ஏன் தேவையில்லாம காசு செலவு பண்ணிக்கிட்டு? பரவாயில்லக்கா, தமிழுக்கு தானே எடுத்தோம். ஒரு நிமிஷம்க்கா, நான் இதெல்லாம் உள்ள போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இவ்வளவு நேரம் தம்பி வருவான்னு 3 பேரும் காத்து இருந்துட்டு இப்பதான் போய் படுத்து தூங்குதுங்க. பாவம் குழந்தைங்க, சொல்லிட்டு போயிருந்தா அதுங்களும் எதிர்பார்க்காதுல்ல. செவந்தி அக்கா, உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்ன பூர்ணி? உள்ள வாங்கக்கா, சொல்றேன். குழந்தைக்காக நிறைய புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம். அதான் அவன் பழைய ட்ரெஸ் எல்லாம் இனிமே போட வேண்டாம், புதுசாவே போட்டுக்கிட்டோன்னு சொல்லி நானும் அவரும் சேர்ந்து முடிவு பண்ணோம்.
அதனால இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. ஏன் பூர்ணி, எல்லாம் எதுக்கு புதுசா வாங்குனீங்க? ஏற்கனவே பழைய Dress அவனுக்கு இருக்குல்ல. இல்லக்கா, ட்ரெஸ் இருக்கு. ஆனா இனிமே எல்லாமே கொஞ்சம் புதுசா இருந்தா நல்லா இருக்கும்னு மனசுக்கு பட்டுச்சு. பழைய விஷயம் ஒவ்வொன்னையும் மாத்தணும்லக்கா. அப்பதான் அவன் எங்க பையங்கிற ஒரு ஃபீலிங் வரும். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. இல்ல, வீட்ல இருக்கும்போது போடுறதுக்காவது வச்சுக்கலாம்ல. வேண்டாங்க்கா, மொத்தமா எல்லாத்தையுமே மாத்திரலாம். நான் வீட்டுக்கு போடுறதுக்கு கூட தனியா Dress வாங்கியிருக்கேன். கொஞ்சம் இத எடுத்துக்கிறீங்களா? செவந்தி, என்ன இது? இந்த Dress எல்லாம் நீயே எடுத்துட்டு போற? இல்ல பாட்டி, பூர்ணிமா நிறைய புது Dress வாங்கியிருக்காளாம். அதனால இதெல்லாம் வேண்டான்ட்டா. அதான் நான் எடுத்துட்டு போறேன். ஃபேக்டரியில செல்வி, திலகாவோட குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருக்காவது கொடுத்துடலாம். ஓ, நீ பெத்து கொடுத்த குழந்தை வேணும், நீ வாங்கி கொடுத்த Dress வேண்டாமா? நல்லா இருக்க இவ கதை. ஆடு பகை குட்டி உறவா? நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த கூத்தெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு பாப்போம். பழைய விஷயம் ஒவ்வொன்னையும் மாத்தணும்லக்கா. அப்பதான் அவன் எங்க பையங்கிற ஒரு ஃபீலிங் வரும். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. அக்கா, உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும். சொல்லு பூர்ணி, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு பூர்ணி.